ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறோம். சோயா வச்சு புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா, அதனால் நம்ம நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியாது. அதனால் சோயா தான் செய்ய முடியும், காளான் சோயா அந்த மாதிரி. அதனால் இன்றைக்கி சோயாவை வச்சு தான் ஒரு வெள்ளை பிரியாணி செய்ய போகிறோம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக. அதுக்கு சோயா நீங்கள் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி புழிஞ்சு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு 10 நிமிஷம் போட்டால் நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி புழிஞ்சு எடுத்துக்கலாம் பச்சை தண்ணியிலையும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 30 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய்ங்க, இஞ்சி ஒரு துண்டு பெரிய துண்டு, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் புதினா ஒரு கை போட்டுக்கலாம். போட்டுட்டு சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, சோம்போட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம இதை ஒரே ஒரு பட்டை, நான் சுருள் பட்டை எடுத்துருக்கிறேன். சுருள் பட்டை எப்போ இருக்கிற ஸ்ட்ரெயிட் பட்டை இருக்குங்களோ அதை விட இது கொஞ்சம் சுருண்டிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப காரம் அதிகமாக எடுத்துகிட்டு வரல, அதனால் நான் இது ஒரு பட்டை அப்படியே போட்டிருக்கிறேன். அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயாக்குள்ளே தயிர் ஊற்றிட்டுங்க, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு உப்பும் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும், நம்ம தாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஊறினா போதும், ஏன்னா அதுக்கப்புறம் வேகத்தானே போகுது. சரிங்களா, நம்ம இதை தனியாக பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம், இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு 3 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. ஸ்பைசிஸ் எல்லாம் என்னென்ன போடுறீங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி அதில் போட்டு அரைச்சனால நான் லீஃப் போட்டுட்டு, மராட்டி மொக்கு போட்டுட்டு, கல்பாசி போட்டுட்டுங்க, பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சதுக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். இருங்க, நல்லா வேகட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் அரைக்கிலேயே நிறையா போட்டு அரைச்சிக்குவாங்க. நான் அளவாக தான் போட்டிருக்கிறேன். சரிங்கண்ணா, 3 பச்சை மிளகா, தாளிக்கிறக்கோட 4 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். ஏன்னா வேறு எந்த நம்ம மிளகாத்தூள் வேறு எதுவுமே போட போகிறது கிடையாது. காரத்துக்கு வேணால் நீங்கள் இன்னும் 2-3 போட்டுக்குங்க. அவ்வளோதானுங்க. நம்ம கலக்கி வச்சுருக்கிற சோயாவை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வந்தோடனேயுமே பச்சை மிளகாயை ஒன்று போட்டுட்டு, அப்புறம் கலக்கி வச்ச சோயாவை இதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் இதாகிற அளவுக்கு, எண்ணெய் வர அளவுக்கு வேகட்டுங்க. சரிங்களா, வெந்தோடனே ஒரே ஒரு தக்காளி அதுக்கப்புறம் போட்டோம். ஏன்னா தக்காளி ஃபஸ்ட்டே போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் மாறிடும். அதனால தக்காளி ஒரே ஒரு தக்காளி மெதுவாக போட்டுக்கலாம். சோயா போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி போடுறோம். சரிங்களா, உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா அந்த டைம் போட்டுட்டு கொஞ்சம் கலக்கி விட்டு லைட்டாக ஒரு 2 பெரட்டினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சீரக சம்பா தான் எடுத்துருக்கிறேன். சீரக சம்பா உடச்ச அரிசி எடுத்துருக்கிறேன். ஓகேங்க, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அதை ஊற்றி, அதுக்கப்புறம் கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். தம் தான் போட போகிறேன், விசில் விட போகிறது கிடையாது. ஓகேங்களா, அரிசி போட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புரட்டாசி மாதம் நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது, சண்டே கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி வெள்ளை பிரியாணி, காளான் வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். அவ்வளோதாங்க. தண்ணி ஒரு 75% குக் ஆகிருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம புதினா மல்லி இலை ஒரே ஒரு கை போட்டுக்கலாம். சரிங்களா, இந்த அளவுக்கு இருக்கிற போதே போட்டுட்டு ஒரு கலரி அப்படியே தம் போட்டுக்கலாம். நீங்கள் இரும்பு தோசைக்கல் இருந்ததுன்னா வச்சுட்டு அது மேலே வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷங்கிறது ஒரு 20 நிமிஷம் இருந்ததுன்னா தான் கொஞ்சம் நல்லா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் வெந்திருக்கும் நல்லா. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. தம் போட்டாச்சு. பார்க்கலாம். 20 நிமிஷம் நான் வச்சுருக்கிறேன். சாப்பாடு எப்படி உதிரியாக சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்கன்னா. நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் சாப்பாடு இப்படி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுல்ல, சாப்பிட்றதுக்கும் அப்படி தாங்க நல்லா இருந்ததுங்க. சரிங்கண்ணாங்க. ஓகேங்க, தேங்க்யூ.